வணக்கம் குழந்தைகளே. 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பிரிட்ஜ் கோர்ஸுக்கான பயிற்சி புத்தகம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் ஒவ்வொரு லெசன் வைஸாக மொத்தம் உங்களுக்கு இருக்கக்கூடிய டேர்ம் 1லேருந்து டேர்ம் 3 வரைக்கும் 30 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இனி வரக்கூடிய வீடியோவில் அடுத்து நம்ம ஒவ்வொரு பயிற்சி தாளினுடைய விடைகள் பார்க்கலாம். இதில் பயிற்சி தாள் 1ற்கான விடைகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் அடிக்கோடிட்ட சொல்லின் சரியான பொருள். எங்கே அடிக்கோடிட்டு இருக்காங்க அப்படின்னம்னா இந்த களையிடை அப்படிங்கிறதுல களைங்கிறதுக்கு கீழே கோடு போட்டிருக்காங்க. அப்போ அந்த கலை என்பதன் சரியான பொருள் கரும்பு. ஆப்ஷன் இ. அதை எடுத்து இங்கே எழுதணும். அடுத்து 2வது கேள்வி. சொற்களை முறைப்படுத்தி தொடர்களாக்குக. 4 சொற்கள் கொடுத்துருக்காங்க. எண்ணுயிர், தமிழை, என்பேன், கண்டீர். அந்த பாடலில் இருக்கக்கூடிய பொருள் தான். தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் அப்படின்னு சொல்லி தமிழை 1, எண்ணுயிர் 2, என்பேன் 3, கண்டீர் 4. 3வது கேள்வி. நனிப்பசு முற்றல் இரு சொற்களுக்குரிய பொருளை அகர முதலியில் கண்டறிந்து எழுதுக. நனிப்பசு மிகுதியாய் பால் தரும் பசு. நனி என்றால் நனிப்பசு என்பது ஒரு உரிச்சொல் தொடர் இலக்கண முறைப்படி. நனிப்பசு மிகுதியாக பால் தரும் பசு. முற்றல் முற்றிய காய். முற்றல் என்பதன் பொருள் முற்றிய காய். 4வது கேள்வி. லா 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 ஒலிச்சொற்களை தேர்ந்தெடுத்து உரிய கட்டகத்திற்குள் எழுதுக. மேலே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு 4 கொடுத்துருக்காங்க. சுளையும், முற்றல், களையிடை, பனிமலர், குளிரில, பொழியும். அதில் முதல் லகரம் முற்றல், பனிமலர், லா. சுளையும், குளிரில, லா. களையிடை, பொழியும். மேலே இருக்கிறத பார்த்து அப்படியே எழுத போகிறீங்க. 5வது கேள்வி. தமிழை நீ விரும்புவதற்கான காரணங்களுள் 2 எழுதுக. இதை மாணவர்கள் சொந்த நடையில் தான் எழுதணும். நான் எழுதியிருக்கிறது வணக்கம். தமிழ் எனக்கு உயிர் போன்றது. தமிழை விரும்புவதற்கான காரணம் தமிழ் எனக்கு உயிர் போன்றது. ஏனென்றால் தமிழ்மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழ்ந்து எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருளை நீக்கி என்றும் நிலைத்து நிற்கும். அப்படிங்கிற 2 காரணம் எழுதியிருக்கேன். படத்தை பார்த்து தொடர்களை எழுதுக. அவங்க எடுத்துக்காட்டு 1 கொடுத்துருக்காங்க. பட்டாம்பூச்சி பறக்கும், முயலும் துள்ளி ஓடும், மான் துள்ளி ஓடும், செடியில் பூ பூக்கும். 7வது கேள்வி. சொற்களை இணைத்து சொற்றொடரை உருவாக்குக. ஒரு எடுத்துக்காட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. தமிழின் வளமை. இதில் தமிழின் 4 கொடுத்துட்டாங்க. இந்த 4தையும் நம்ம எழுதுகிறோம். தமிழின் செழுமை, தமிழின் புதுமை, தமிழின் இளமை, தமிழின் அருமை. தமிழின் செழுமை, தமிழின் புதுமை, தமிழின் இளமை, தமிழின் அருமை. அடுத்தது பயிற்சித்தாள் 2. அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக நம்ம எல்லா 30 பயிற்சி தாள்களுக்குமே விடைகள் நம்ம பார்க்கலாம்.